வியூகேஷு செய்வ சர்வேஷு விபவேஷு ச சர்வச. வைகுந்தத்தில் இருந்தாலும் பார்க்கடலில் இருந்தாலும் அவதரித்தாலும் ஏன் எத்தனை திருத்தலங்களில் எத்தனை கோயில்களில் இருந்தாலும் பிரிவதே இல்லை. ததா வியூஹீபவத்யேஷா மமச்சைவ அனபாயினி. என்னை விட்டே பிரியாதவளாக பிராட்டி இருக்கிறாள். ஆகவே பற்றுவதற்கு எளிதுன்னு பகவான் சொல்றார். அவளை முன்னிட்டு கொண்டு பெருமான பற்றினா தான் காரியம் நடக்கும். அவரிடத்துல நேர போய் நின்னோம்னால் கோபத்தில் நம்ம பாபங்களை பார்த்து என்ன தண்டனை கொடுத்து விடுவாரோ. அதனால நேர போக வேண்டாம். முதல்ல தாயார் சன்னதிக்கு போயிட்டு சேவித்து கொண்டு பெருமாளுடைய சன்னதிக்கு போவோம். அப்படின்னா எப்பவும் கூடவே இருக்கணுமே. எனக்கு நல்ல புத்தி இன்னைக்கு தான் வந்ததுன்னு வச்சுங்க. சாமி சனி ஞாயிறு எனக்கு வேலை ஒன்றும் இல்லை, போகிறது இல்லை, வீட்டில் உட்காந்து யோசிச்சேன், பெருமாளே சரணம்னு பச்சலான்னு தோணித்து. இல்லை நேற்றுக்கு வெள்ளிக்கிழமையா இருந்தால் தாயார் சன்னதி உண்டு, இன்னைக்கு சனிக்கிழமை தாயார் சன்னதி இல்லை, இன்னைக்கு போய் உங்களுக்கு ஞானோதயம் வந்திருக்கேன்னால் போய் பிரயோஜனம் இல்லை. தாயார் சன்னதி இல்லைன்னா நான் கோவிலுக்கு போயே பிரயோஜனம் இல்லை. எனக்கு இன்னைக்கு தான் புத்தி வந்தது, என்ன பண்ண முடியும்? அதுக்காகத்தான் எப்போதும் மூடாமல் பெருமானுடைய திருமார்பில் வீற்றே இருக்கிறாள் பிராட்டி. விஷ்ணு ஸ்ரீர் அனபாயினி.